ஸ்டாஷ்பின் ஆப்பில் வந்து சிபில் ஸ்கோர் எப்படி அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டாஷ்பின் லோன் க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி பெய்ட் சர்வீஸ் தான். உங்களுக்கு லோன் க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டாஷ்பின்லேயும் சரி, எந்த ஒரு ஆன்லைன் லோன் ஆப்லேயுமே சரி, உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட் போடுறது எதுனாலுமே நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது ஒன்லி பெய்ட் சர்வீஸ் தான். அதை தெரிஞ்சுட்டு வந்து கால் பண்ணுங்கள். ஒரு கஸ்டமரோட ஸ்டாஷ்பின் அக்கௌண்ட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போது ரீசெண்டாக. அதை நான் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக வந்து காமிக்கிறேன். ப்ரூஃபோட வந்து நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோர்லேருந்து எடுத்த ப்ரூஃபு. அவங்க பேமெண்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாஷ்பினில், அதாவது 27 பிப்ரவரி 2026 அப்போ வந்து 6016 ரூபா வந்து அவங்க பேமெண்ட் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு வந்து இருந்த ஓவர் டியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே வந்து இருந்தது. இந்த ஓவர் டியூங்கிறது பார்த்தீங்கன்னா 20,778 ருபீஸ் இந்த அமௌண்ட் வந்து இருந்தது. ஆனால் அவங்க கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6016. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 20,000 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ வந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 14,778 ரூபா ரிமூவ் பண்ணி கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு, அதாவது 6,000 ரூபா வந்து அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் அது செட்டில்னு வராது, க்ளோஸ்ன்னு தான் வரும். அதனால் வந்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிபிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா பேங்கிங் சைடில் தான் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டால் நம்ம செட்டில்மெண்ட் வந்து அதில் மென்ஷன் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு தான் வரும், நார்மல் க்ளோஸ்ன்னு தான் வரும். 20,778 ரூபா, கட்டின அமௌண்ட்டு 6,016 ரூபா. டேட் பார்த்தீங்கன்னா 27/2/2026 அப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 நாள்லேயே வந்து சிபில் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இதுவுமே வந்து ப்ரூஃபாகவே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஓவர் டியூமே இல்லை. ஓவர் டியூ பார்த்தீங்கன்னா 0, கரண்ட் பேலன்ஸ் 0, ஸ்விட் ஃபீல்டுன்னு இருந்தது, நோ ஸ்விட் ஃபீல்டுன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்விட் ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். க்ளோஸ்டுன்னு சொல்லி இதிலே வந்து மென்ஷன் ஆகிருக்குது 17/3/2026. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டேட் படி அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா குட் ஸ்கோர்லேருந்து எடுத்தது இந்த ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு 553 இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ரிப்போர்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு 553, 19/2/2026 அப்போமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்திருந்தேன். 553 ரூபா வந்து அவங்களுக்கு இருந்தது. 553 சிபில் ஸ்கோர் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 608 வந்து அப்டேட் ஆகிருக்குது. அதாவது 51 ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட அப்டேட் ஆகிருக்கும் பேமெண்ட் பண்ண. ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா அந்த சிபில் ஸ்கோர் வந்து நம்ம அவங்க எக்ஸ்ட்ராவே வந்து நமக்கு ஆட் ஆகிரும். அதாவது சிபில் வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வருமானு நம்ம சொல்ல முடியாது. சிபிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து தான் வந்து சிபில் வந்து வேறுபடும். சிபில் வந்து எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். லோன் எடுத்த அமௌண்ட்டு 3,679, ஆனால் கட்டின அமௌண்ட்டு 6,000 ரூபா வந்து இவங்க கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,321 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த சிபில் ஸ்கோர் வந்து 51 அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 553லேருந்து 608 வந்து இவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ராசஸ் 19/2/2026 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுடைய ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிபில் வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. பேமெண்ட்டு சிபில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வந்து கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இதை மாதிரி ஸ்டாஷ்பினில் லோன் க்ளோஸ் பண்ணுறது, சிபில் அப்டேட் பண்ணுறது, என்ஓசி வாங்குறது, இது எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒன்லி பெய்ட் சர்வீஸ் தான். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து சொல்லிடுறேன் ஓப்பனாகவே. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.